வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தொடர் நிகழ்வில் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவால் காந்த தத்துவத்தின் விளக்கத்தை 14 வாரங்களாக நாங்கள் கேட்டு தெளிவு பெற்றிருக்கிறோம். இன்று 15வது பாகம். ஐயா அவர்கள் கடந்த வாரத்தில் முதலாவது அறிவு எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி விளக்கமாக கூறினார்கள். அவர் துவங்கும் போது காந்தம் என்பதை இறைவன் என்று சொல்லலாம் என்றும் துவங்கினார்கள். பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் அழுத்தத்திற்கேற்ப காந்தம் தன் மாற்றங்களாக வெளிப்பட்டது. வெளிப்படும் போது அடர்த்தி அதிகமாக வெளியேறி பின் அடிப்படை காந்தமாக மாறிவிடுகிறது என்பதை கூறினார்கள். பிரபஞ்சம் முழுவதும் அடிப்படை காந்தம்தான் உள்ளது. தன் திறனை வெளிப்படுத்தி முழுமையாக தானே உணர அறிவாகிய சுத்தவெளியின் நோக்கம் உணர்வதற்காக மனம் என்பதை தோன்றியது. அடிப்படை காந்தம்தான் மனம். அப்படி அடிப்படை காந்தத்தில் பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருந்தால் அவை ஜடைப்பொருள். அவை சரியான சதவீதத்தில் கூட்டாக இருக்கும் பொழுதுதான் அது ஓரினம் அறிவாக ஓரறிவு முதலாக தோன்றியது என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். முதல் மனம் செயல்பட துவங்கிய இடம் தாவரம். அது நீரில் முதலில் துவங்கியது. அதைத்தான் தசா அவதாரத்தில் முதல் அவதாரம் மச்சாவதாரம் என்று கூறுகிறார்கள். பஞ்சபூதங்கள் இணைந்து ஒரு உடலாக மாறும். அந்த உடலுக்கு உயிராற்றல் சுற்றி வரும். அது காந்தத்தை வெளிப்படுத்தும். அந்த காந்தம் மனமாக செயல்படும் என்பதை ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அறிவாகிய தெய்வம் தன்னுடைய திறனை முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஓரறிவு ஈரறிவு முதல் கொண்டு நமக்கு தோற்றுவித்தது. அது ஓரறிவில் முழுமையாக 100% உணர்ந்த பின்புதான் அது இரண்டாவது அறிவாக மலர்ந்தது என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். தாவரங்கள் பற்றியும் அதனுடைய இயற்கை வளத்தை எப்படி மாற்றினார்கள் என்பதை பற்றியும் ஐயா அவர்கள் விளக்கி கூறினார்கள். அந்த இயற்கையின் தன்மையையும் அதன் குவான்டிட்டியை பொறுத்து அந்த ஜெனட்டிக்கலி அதை மாடிஃபை செய்து விட்டார்கள். காந்த தன்மையை இயக்க ஒழுங்கு மற்றதை மாற்றி குறைத்து விட்டார்கள். அது இறை துரோகம் என்று கூறினார்கள். இயற்கையிலிருந்து எந்த அளவுக்கு மாற்றங்களை நாம் இயற்கையின் அந்த அளவுக்கு நாம் இயற்கையால் தண்டிக்கப்படும். பின்பு நாம் துன்பத்தை உணர்வதை அனுபவித்தே தீர வேண்டும் என்று கூறினார்கள் ஐயா. கோடிக்கணக்கான தாவரங்கள் பஞ்சபூதங்கள் இணைந்து இருந்த அவற்றை எவ்வாறு உணர்ந்தது என்பதை விளக்கினார்கள். சுத்தவெளியில் அறிவு தோன்றிய இடம், மனம் துவங்கிய இடம் ஓர் அறிவு தாவரம். மனதின் தோற்றம் எது என்பது மனம் உயிர் சுழன்று கொண்டு உடல் முழுவதும் அந்த சுழற்சியில் இருந்து வெளிப்படும் காந்தம் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உணர்கருவியாக மனதின் அடுத்த நிலை தன் மாற்றங்கள் விலங்கினங்கள் எவ்வாறு உணர்வதை இப்பொழுது விளக்குவதாக ஐயா கூறி நிறைவு செய்தார்கள். ஐயா அவர்களை தமிழானந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, காந்த தத்துவ தொடர் நிகழ்விலே தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்பதை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காந்த தத்துவம் என்பது பல்வேறு ஆன்மீக நிலைகளில் இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தப்பட்டிருந்தாலும் இங்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த காந்த தத்துவத்தை விளக்கிய விதம் என்பது மிகவும் எளிமையானதாகவும் முழுமையானதாகவும் இருப்பதை இதுவரை நாம் சிந்தனை செய்த சிந்தனைகளிலிருந்து நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். என்ன என்று சொன்னால்,
வேதாத்திரிய காந்த தத்துவத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ளும் பொழுது நமது மனிதன் வரை இருக்கக்கூடிய வாழ்வியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கான காரணங்களும் அதற்குரிய விளக்கங்களும் நமக்கு முழுமையாக விளங்கிக் கொள்ள முடிகிறது என்பது இதனுடைய ஒரு தனித்துவம் என்று சொல்லலாம். அதன் அடிப்படையிலே இப்போ சுத்தவெளியாகிய தெய்வ நிலை இயக்க நிலையில் பரமாணு என்று சொல்லக்கூடிய விண் என்று மலர்ந்து அந்த மலர்ச்சி வரும் பொழுதே அங்கு விரிவலையாக விரிந்து சுத்தவெளியோடு கரைந்து காந்தம். இதுதான் சுருக்கமா நம்ம இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் அந்த விண்களின் கூட்டாகிய காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 5 பஞ்சபூதங்கள். இப்பொழுது அந்த ஒவ்வொரு பூதங்களின் திணிவு நிலைக்கு தகுந்தாற்போல் அதிலிருந்து காந்தம் வெளிப்படும் போது அந்த திணிவு பெற்ற காந்தம் அந்த திணிவு நிலைக்கு ஏற்ப அதற்கு பெயரை நாம் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று வைத்திருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம இறைநிலை தன்னுடைய திறனை வெளிப்படுத்திய இடம், தன்னுடைய திறனை உணர்ந்த இடம் கிடையாது. பஞ்சபூதங்கள் வரை இறையாற்றல் தன்னுடைய திறனை வெளிப்படுத்திய இடம்தான் அந்த பஞ்சபூதங்கள். அப்ப வெளிப்படுத்திய பின் அதனுடைய அடுத்த நிலை என்ன என்று சொன்னால் அதை உணரும் நிலை. உணரும் நிலை தொடங்குவதுதான் உயிரினம் என்று சொல்லுகிறோம். அப்ப உணர்வதற்காக அந்த இறைநிலை தன்னை தன்மாற்றம் செய்து கொண்ட ஒரு நிலைதான் மனம் என்று சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். அப்ப மனம் என்பது எங்கு தோன்றும், எது மனம் என்று கேட்டால் காந்தந்தான் மனம். காந்தந்தான் மனமாக இருக்கிறது. எந்த காந்தம்? அடிப்படை காந்தம். அடிப்படையான அந்த காந்தம். இப்போ நம்ம அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பது அழுத்தம் பெற்ற காந்தம் என்று சொன்னாலும் அது வெளிப்பட்ட பிறகு என்ன ஆகுது? அடிப்படை காந்தமாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை நம்ம முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அழுத்தமா வர்றது, சுவையாக வர்றது சுவையாகவே இருப்பதில்லை. வெளிப்படும் போது சுவை. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு? அடிப்படை காந்தம். அடிப்படை காந்தம் என்ன ஆயிருது? அதுவும் என்ன ஆயிருது? கரைந்து கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பாருங்க, நீங்க இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதும் உணர்வதற்காக அந்த உணர்வும் ஒரு சன நேரம் உணர்வாக தோன்றி அந்த உணர்வும் மறையக்கூடியதுதான் என்பதை இப்பொழுது நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? எந்த உணர்வாக இருக்கட்டும், இப்ப மனித நிலை இந்த 5 உணர்வுகளும் இருக்கிறது அல்லவா? இந்த 5 உணர்வுகளும் நிலையாக யாருக்காவது உணர்வாக இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சுவையை சுவைத்தோம், ஒரு இனிப்பு சுவை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இனிப்பாக இருக்கக்கூடிய அந்த சுவை என்பது ஒரு அழுத்தம் பெற்ற காந்தம். அந்த இனிப்பு என்பது இனிப்பாகவே இருந்து கொண்டே இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படி இருந்து கொண்டே இருந்தால் அதுக்கு அடுத்து அந்த கடையில வியாபாரமே ஆகாதே. இனிப்பா இருக்கு, அந்த இனிப்பு ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்குது, இல்ல ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு யாரும் அடுத்து அந்த ஜாங்கிரி வாங்க மாட்டாங்களே. அங்க எப்படி வியாபாரம் ஆகும்? அப்படி அல்ல.
இனிப்பு என்ற ஒரு நிலைக்கு உச்சம் பெற்று, அழுத்தம் பெற்று, அடர்த்தி பெற்று, அப்புறம் என்ன ஆயிருது? கொஞ்ச நேரத்துல அடிப்படை காந்தமாக கரைந்து விடுகிறது. அப்ப அப்படி இனிப்பு என்பதற்கு உயர்ந்து அப்படி கீழே அந்த உயர்ந்த இடத்துல அதை என்ன உணர்கிறது? இந்த மனம் உணர்ந்து அதன் அடித்தளமாகிய இறைநிலை அதை உணர்ந்து கொள்கிறது. அப்ப எதுக்காக இது உயர்ந்தது? இந்த இனிப்பு சுவையாக எதுக்கு உணர்ந்தது? அறிவாகிய தெய்வம் அதை உணர்வதற்காக உயர்ந்தது. அவ்வளவுதான். அப்ப எந்த உணர்வும் நிலையான உணர்வு என்பது இல்லை. இதை இங்கேயே நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையா இப்ப நம்ம தாவரத்துலதான் நிக்கிறோம், ஓரறிவுல தான் நிக்கிறோம். இங்கேயே நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பது அது அழுத்தமாக அடர்த்தியாக தோன்றி மீண்டும் கரைந்து மறையக்கூடியது, நிலையில்லாத ஒன்று. உணர்வுகள் என்பது நிலையில்லாதது. அது எந்த உணர்வாக இருந்தாலும் இந்த நிலையில்லாத உணர்வுகளைத்தான் நாம் புலன்கள் மூலமாக உணர்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா நாம என்ன பண்ணியிருக்கோம்? இதுக்கு முன்னாடி நிலையான உணர்வுகள் என்று நம்ம சொல்லி இருக்கிறோம் இல்லையா? நிலையான உணர்வுகள், அதுல அந்த நிலையான உணர்வுகள்ல எது வராது? இந்த அழுத்த மொழி ஒளி சுவை மனம்ங்கிறது வராது. வராது. அப்ப அந்த நிலையான உணர்வை யார் உணர முடியும்? மனிதனால் தான் உணர முடியும். அப்ப மனிதன் உணர்வதற்காக இருக்கக்கூடிய உணர்வு என்பது அந்த நிலையான உணர்வுகள். இந்த தற்காலிக உணர்வுகள் என்பதெல்லாம் மனிதனுக்கு அல்ல. அது ஐந்தறிவு ஜீவன் வரைக்கும் தான் இந்த தற்காலிக உணர்வுகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனிதனுக்கு என்ன உணர்வு வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அமைதி, நிறைவு, அன்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இவைதான். இவையெல்லாம் நிலையான உணர்வுகள். நிலையான உணர்வுகள். இவற்றை உணர்வதற்கு உணரும் பொழுது அந்த உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்தத்தின் செலவு இல்லை. ஆனால் இப்பொழுது நாம மனமாக தோன்றி உணரத் தொடங்கி இருக்கிறோமே, தாவரத்தில் அழுத்தத்தை உணரத் தொடங்கி இருக்கிறோம். அந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் என்பதை உணர வேண்டும் என்று சொன்னால் அங்கு உயிராற்றலாகிய ஜீவகாந்தத்தின் செலவு உண்டு. செலவு உண்டு. அப்ப மனிதன் ஜீவகாந்த செலவு இன்றி உணர்வை உணரக்கூடிய தகுதியை பெற்றவன் யாரு? மனிதன் மட்டுமே. மனிதன் மட்டுமே. அப்ப அந்த அடிப்படையில் நாம இப்போ இங்கே தாவரத்துல தொடங்கி இருக்கிறோம் அழுத்தம்ங்கிறதுல. சரி, இப்போ நாம ஜடப்பொருள்கள் வரைக்கும் அறிவு, அறிவின் நிலை என்று சொல்லிக்கொண்டே வந்தோம். அப்ப சுத்தவெளியாகிய தெய்வ நிலையில் அறிவும் ஆற்றலும் இருந்தது. அது பேராற்றல் பேரறிவு என்று சொன்னோம். இப்போ அந்த ஆற்றல் தான் சுழலாக சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். அறிவு என்பது அந்த சுழலின் மையத்திலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றும் சொன்னோம். அதைத்தான் அறிவின் பயணம் என்று சொல்லுவோம். அறிவின் பயணம் தொடங்கிய இடம் சுத்தவெளி, அது முடியும் இடம் சுத்தவெளி. அப்ப அந்த அறிவு ஜடப்பொருள்களில் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம்? அது
வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது ஒரு அணுவுல இருக்கும்போதே அந்த விண் என்ற பரமாணுவுக்கே ஒரு வடிவம் உண்டு என்றும் ஒரு இயக்க ஒழுங்கு உண்டு என்றும் தன்மை என்பது காந்தமாக வெளிப்படுகிறது என்றும் நம்ம அங்கிருந்தே புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த மண் என்பது வரை அறிவு, அறிவின் நிலை, வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. இப்ப ஓரறிவு தாவரம் என்று வந்துவிட்டது. எப்போ 5 பூதங்களும் இணைந்து இயங்கும் போது ஜீவன். 5 பூதங்களும் இணைந்து இயங்கும் போது, அதுல ஒரு பூதம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விடும். 5 பூதங்களும் இருக்க வேண்டும். அப்ப ஒரு எந்த கோள் உயிரினங்கள் இருக்கும் என்று சொன்னால், எந்த கோளில் 5 பூதங்களின் இணைப்பும் இணைவதற்கு உரிய அளவில் இருக்கிறதோ அந்த கோளில் மட்டும்தான் உயிரினங்கள் என்பது தோன்றும். அப்ப இப்ப நம்ம பூமி இருக்கிறது. இந்த பூமி இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிறது. மையத்தில் சூரியன், அதற்கடுத்து புதன், சுக்கிரன் என்று 2 கோள்கள் இருக்கிறது. புதன், சுக்கிரன் 2லையும் உயிரினங்கள் இருக்கிறதா என்றால் இல்லை. 3வது பாதையில நமது பூமி இருக்கிறது. இங்குதான் உயிரினங்கள் இருக்கிறது. சரி, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செவ்வாய், குரு, சனி, இங்கு உயிர்கள் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் இப்பொழுது விஞ்ஞானம் ஆராய்ச்சி எங்கு செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால், நமது பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய சுக்கிரனில் உயிர் இருக்கிறதா என்று அது ஆராய்ச்சி செய்யவில்லை. உயிரினங்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலை இருக்கிறதா என்று அங்கு ஆராய்ச்சி செய்யவில்லை. சுக்கிரன்ல அந்த ஆராய்ச்சி நடக்கல. சுக்கிரனுக்கு ராக்கெட் விடல. நமது விஞ்ஞானிகள் சந்திரனுக்கு ராக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்து சூரியன், அதாவது சூரியனை நெருங்கி செல்லக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு ராக்கெட் விடல. அங்கெல்லாம் போல. செவ்வாய்க்கு தான் ராக்கெட் விட்டாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஒரு ஆய்வு தோன்றுகிறது என்று சொன்னால், செவ்வாயில் உயிரினங்கள் இருக்குமோ என்று ஒரு ஆய்வை நடத்தினார்கள். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அங்க உயிரினங்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலை இருக்கிறதா என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு ஆய்வு. இப்ப சந்திரன், செவ்வாயில எல்லாம் என்ன மாதிரியான அந்த ரசாயனங்கள், அந்த உலோகங்கள்லாம் இருக்குதுன்னு ஆய்வு செய்வாங்க. இது அங்கிருந்து இங்க கடத்திட்டு வர்றதுக்காக இவங்க பண்ணக்கூடிய ஆய்வுன்னு வச்சுக்குவோம். இப்ப உயிரினங்கள் இருக்கிறதா என்று செவ்வாயில ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் இல்லை. அது வாழ்வதற்குரிய சூழ்நிலை இருக்கிறதா என்றால் அங்கும் இல்லை. அப்ப அங்கேயே என்ன இல்ல, 5 பஞ்சபூதங்களின் அந்த இணைப்புக்கு தகுந்தார் போல் அங்க பஞ்சபூதங்கள் இல்லை என்பது அங்கு நிரூபணமாக இருக்கிறது. அப்ப வேறு எங்க உயிரினம் இருக்கும்? இப்பொழுது தாவரம் தோன்றிவிட்டது என்று சொன்னோம். இந்த தாவரம் தோன்றிய போதுதான் மனம் என்ற ஒன்று உருவாகியது என்று சொல்றோம். இங்கு வேறு எங்கு இந்த உயிரினம் இருக்கும் என்று கேட்டால், நாம பல தடவை இதை சிந்தனை செய்திருக்கிறோம். ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் நமக்கு பக்கத்துல உயிரினங்கள் இருக்கக்கூடிய கிரகம் எங்கே இருக்கும் என்று சொன்னால், நமது சூரியனுக்கு அருகில் உள்ள அடுத்த சூரியன் இருக்கிறது அல்லவா? நம்ம சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற சூரியனே பல ஒளியாண்டுகள்னு சொல்றாங்க அங்க போறதுக்கே. அப்ப அதுதான் பக்கத்துல இருக்க சூரியன்னா, அதுக்கு அப்புறம் எத்தனை கோடி கோடியான சூரியன்கள் இருக்கிறது. அதுதான் நட்சத்திரங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன்ல என்ன பண்ணும், அந்த சூரியனுடைய மாஸ் எப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப நமது சூரியன் இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய மாசுக்கு தகுந்தாற் போல அந்த சூரியனுடைய களம் இருக்கும்.
காந்த களம். சூரியனுடைய காந்த களம் எது வரைக்கும் இருக்கும்? எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் இந்த சூரியனை சுற்றுகிற கிரகங்கள் இருக்கும். இப்ப நெப்டியூன், புளூட்டோ, யுரேனஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அதையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதெல்லாம் சூரியனை சுற்றி வருகிறது அல்லவா? சுற்றி வருகிறது. இப்ப நாம சனி வரைக்கும் தான் நாம ஜோதிடத்தில் அதை கணக்கீடு எடுத்துக்கொள்ளுகிறோமே தவிர, அந்த நெப்டியூன், அந்த யுரேனஸ் அதெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல, அந்த ஜோதிட கணக்குக்கு எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னு கேட்டா, இப்ப சனி என்பது 88 கோடி மைல் தொலைவில் இருக்கிறது. எங்க இருந்து? சூரியனிலிருந்து. அப்ப நம்ம 9 மைல் தொலைவில் இருக்கிறோம். 9 கோடி மைல் தொலைவில் இருக்கிறோம். அப்ப 88ல 9 கழிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 79 கோடி மைல் தொலைவுல பூமியிலிருந்து அந்த சனி அங்க இருக்கு. அந்த அளவுல வரக்கூடிய அலை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அதுக்கு அடுத்த கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது இருக்கக்கூடிய தூரம் 250 கோடி மைலுக்கு மேல போயிருது. அப்ப இந்த 88ல இருந்து எத்தனை 3-4 மடங்கு போயிடுறதுனால அங்கிருந்து வரக்கூடிய அலை நமது கர்மயத்தில் மோதி நமது வாழ்வில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை என்றதுனால அதை நம்ம கணக்குல, ஜோதிட கணக்குல எடுத்துக்கலன்னு வச்சுக்குவோம். ஆனா இருந்தாலும் அங்கிருந்து ஒரு அலை வருமானு கேட்டா வரும். வரும். என்ன சார் நீங்க 27 நட்சத்திரம்னு பிரிச்சிருக்கிறீங்க, நட்சத்திரமே எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்குது? அந்த நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அப்ப அந்த நட்சத்திரத்துக்கே பலன் சொல்லும் போது அப்புறம் இங்க இருக்கக்கூடிய நெப்டியூன்ல இருந்து அலை வருமா வராதான்னு கேட்டா வரும், இருக்கும். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த நட்சத்திரத்தின் இருக்கக்கூடிய பலன்கள்லாம் பெரிய பலன் கிடையாது, அது சும்மா பொது பலன்கள். அதை தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சரியாக பொருந்தாது என்று நம்ம அதெல்லாம் சொல்றது இல்லை. நிறைய ஜோதிடர்கள் சும்மா நட்சத்திரத்தை வச்சுட்டு பலன் சொல்லிக்கிட்டு அலையிறாங்க. அப்படி இல்லை. சரி, இருந்தாலும் இப்போ இந்த சூரியனுடைய அந்த அதனுடைய எல்லை, அந்த சூரியனை சுற்றுகிற கோள் எவ்வளவு தூரத்தை தான் அது வரைக்கும் இருக்கும். அப்ப இவ்வளவு பெரிய களம் இருக்கக்கூடிய நிலையில இந்த களத்துல 9 கோடியில இருக்கக்கூடிய பூமியில பஞ்சபூதங்கள் இணைப்புக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கு உயிரினங்கள் இருக்கிறது. அப்ப இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சூரியன் நம்ம சூரியனை விட 2 மடங்கு பெருசா இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப அதுக்கு அதை சுற்றுகிற கோள்கள் எத்தனை கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது, எவ்வளவு தூரத்துல சுற்றி கொண்டிருக்கிறது தெரியாது. அப்ப அந்த சூரியனுக்கும் 9 கோடி மைல் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் ஒண்ணு, அதுல உயிரினங்கள் இருக்கும்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது எப்படி இருக்கலாம்? அது 15 கோடி மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல கூட அங்க உயிரினங்கள் இருக்கலாம். அது எதை பொறுத்து என்று சொன்னால், அந்த சூரியனுடைய மாஸ், அந்த சூரியனில் இருக்கக்கூடிய அணுக்கள், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகள், அதனுடைய காந்த களம் அதற்கு தகுந்தாற் போல இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சூரியனின் குடும்பத்திலும் இப்படி உயிரினங்கள் என்பது இருக்கும் என்பதை நாம மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்கிறோம். இதை நாம ஒரு உறுதியாக சொல்வதில்லை, இதை ஒரு லாஜிக்காக தான் சொல்றோம். மகரிஷி அவர்கள் அப்படித்தான் இருக்கக்கூடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை கூட இப்ப கூட விஞ்ஞானிகள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனின் குடும்பத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள். அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. சரி, அப்ப அந்த மாதிரி இப்ப வந்தபோது இப்ப உயிரினம் என்று தோன்றுறது, முதல் தோற்றத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். முதல் தோற்றம் என்பது தாவரம் என்று பார்த்துட்டோம். அதுல அழுத்தம் என்பதை மட்டும் உணரக்கூடிய அந்த உணர்வதற்காக மனம்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த உயிரினம்னு தோன்றிய பிறகு இந்த அறிவின் நிலை என்ன?
அதே வடிவம் குணம் இயக்க ஒழுங்குதானா, இல்ல வேற ஏதாவது அந்த அறிவின் நிலையில ஏதாவது முன்னேற்றம் மாறுபாடு இருக்கிறதா என்பதையும் மகரிஷி அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த அறிவின் நிலையை எந்த அளவுக்கு உணர்ந்து மகரிஷி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப வடிவம் குணம் இயக்க ஒழுங்குன்னு பஞ்சபூதங்கள் வரைக்கும் சொன்னவங்க, உயிரினம் என்று தோன்றியவுடன் உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த 3 அறிவின் நிலை, அறிவின் ஒரு உயர்ந்த நிலை. எப்ப உயிரினத்தில் சார் உணர்தல் என்பதற்கு தான் மனம் வந்துருச்சு, கரெக்ட். இப்போ அழுத்தம் என்பதை உணர்வதற்கு தோல், ஒரு மரத்துல தோல் இருக்கு. இப்ப அழுத்தத்தை உணர்றதற்கான மனம் இருக்குது, ரைட்டு. உணர்தல் என்பது கரெக்ட். இன்ப துன்பம் அனுபவித்தல்னு சொல்றீங்களே, இது தாவரத்துக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரி, இப்ப இது மனிதனுக்கு மட்டும் இருக்கா, விலங்கினத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, இன்ப துன்பம் அனுபவித்தல் விலங்கினத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு புழுவுல கூட பார்க்கிறோம். அது புழுவாக இருந்தாலும் சரி, பூச்சியாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, இன்ப துன்பம் அனுபவித்தல் அப்படிங்கிறத, அதை உணர்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம பிசிக்கலா நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அது நெளியுது அல்லது துடிக்குது, அதை வைத்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் இப்போ ஒரு மரத்துல இன்ப துன்பம் அனுபவித்தல் என்பது இருக்குதா என்று கேட்டால் இருக்கணும், இங்கேயும் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு செடி கொடி இந்த ஓரறிவு தாவரம் என்பதற்கும் அழுத்தம் என்பதை உணர்தலும் இருக்கிறது, இன்ப துன்பம் அனுபவித்தல் என்பதும் இருக்கிறது. அப்ப அதுக்கு அங்க துன்பம் இருக்குதா என்று கேட்டால் துன்பம் வரும். நீங்க ஒரு மரத்தையோ ஒரு செடியையோ அப்படியே ஒரு ஃபெதர் டச் அப்படி டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அது ஒரு உணர்வை பெறும், அது ஒரு இன்ப உணர்வாக இருக்கும். அதே அந்த செடியை அழுத்துனீங்கன்னா அது துன்பமாக மாறிவிடும். துன்ப உணர்வு அதுக்கும் வரும். அதை வெட்டினோம்னா, ஒரு மரத்தை வெட்டுறாங்கல்ல, கொடாரி வச்சு வெட்டுறாங்களே, மிகவும் துன்ப ஒரு உணர்வை அது உணரும். எப்படி அப்படின்னா, ஒரு கொடி இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு புடலங்காய் கொடி இருக்கு, அதை அப்படியே தொடுறீங்க. தொடும்போது அந்த உணர்வு இன்ப உணர்வாக இருக்கும். அழுத்தம் என்பதுதான், அழுத்தம் என்ற உணர்வு நம்ம தொடர்றது அழுத்தம் தான். அழுத்தம் என்றாலும் அங்கு அந்த ஓரறிவு ஜீவன், அதுல இருக்கக்கூடிய மனம், அந்த தோலின் மூலமாக புறத்தில் ஏதோ ஒரு பொருளோடு தொடர்பு கொள்கிறது அல்லவா. நம்ம கையை வைக்கிறோம்ல, நம்ம கையை அதுல டச் பண்ணதுல, டச் பண்ணும்போது அங்க ஒரு இன்ப உணர்வு இருக்குமா இல்லையா? என்ன சார் இது, மனுஷன் தொடும்போது அது அப்படி தெரியுது இல்லையா? மனிதனை அப்படி லேசா வருடுறான்னு வச்சுக்குவோம், தொடுறான்னு வச்சுக்குவோம், டச் ஃபீலிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒருத்தர் டச் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஒரு குழந்தைய நீங்க டச் பண்ணும்போது அந்த குழந்தை அழுகையை நிறுத்துது. அப்ப அந்த இடத்துல ஒரு இன்ப உணர்வு, ஒரு தொடும்போது ஒரு இன்ப உணர்வு இருக்குதுல்ல. அதுக்காக தான் அந்த கை கொடுக்கறது. ஒரு மனிதன் கை கொடுக்குறான் இல்லையா? கை கொடுக்குறான். அப்ப அந்த இடத்துல ஒரு டச், அதுல ஒரு அது மனிதன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறானுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணர்வு மாறுபடும். இந்த தொடுதல் என்ற உணர்விலேயே மனிதனுக்குள்ளாகவே நம்ம அதை தொடும்போது உணர்கிறோம் அல்லவா? அதையே அந்த ஆப்போசிட் ஜெண்டர்ல தொடும்போது அந்த உணர்வு இன்னும் வித்தியாசமாக இருக்கிறத மனிதனால் உணர முடியுது. ஒரு ஆண் பெண்
அந்த தொடும்போது தொடு உணர்வு என்பதுல ஒரு ஒரு ஃபீல் என்பது இருக்குது இல்லையா? இருக்குது. இன்பம் அப்படி தொடும்போது. அப்ப இந்த காலையே லேசா அப்படி அமுக்கி விட்டோம்னா எப்படி இருக்கு? லேசா அமுக்கி விடும்போது சுகமா இருக்குங்கிறாங்க. அதே அழுத்தத்தை ஓங்கி அழுத்தினோம்னா வலிக்குது. மனுஷனுக்கு வலிக்குது இல்லையா? வலிக்குது. ஏன்? அந்த இடத்தில் இருக்கக்கூடிய செல்களின் அணு அடுக்கு சிதைவடைகிறது. அப்ப அங்க என்ன ஆயிருது? ஒரு வலின்னு ஒண்ணு வந்துருது. வலி. அப்ப ஒருத்தரை டச் பண்ணும்போது அது இன்பம். அதே அமுக்கி அந்த அணு அடுக்கு குலையிற அளவுக்கு சிதை சீரமைப்பு கெடும் அளவுக்கு அமுக்கும் போது அது துன்பமாக வலியாக மாறிவிடுகிறது. அப்ப இதே நிகழ்வு ஒரு தாவரத்திலும் நிகழும் அல்லவா? நிகழும். ஒரு செடிய அமுக்குனீங்கன்னா அதுக்கு அங்க துன்ப உணர்வு என்பதை அது உணரும், அந்த செடி உணரும். அப்ப செடியையும் ஒரு மனித உணர்வு உள்ள, அதாவது உணர்வுள்ள ஜீவனாக நாம் பார்க்க வேண்டும். அப்ப அதை தொட்டு அப்படி பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கும் இன்பமா இருக்கும். உங்களுக்கும் என்ன ஆகும்? அது ஒரு இன்பமான ஒரு ஃபீலை தரும். இந்த இடத்துல அந்த செடியும் நமக்கும் ஒரு ஜீவகாந்த பரிமாற்றம் நடக்கும். எப்படி நடக்கும்? அந்த செடியில ஜீவகாந்தம் எப்பொழுதும் திணிவாக இருக்கும். அப்ப என்ன ஆகும்? நாம தான் வந்து ஜீவகாந்தத்தை இழந்து வச்சுட்டு இருக்கிறோம். நீ அந்த டச் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் நமக்குள்ளாக ஜீவகாந்தமாக பெருகுவதை உணர முடியும். நீங்க மரத்தை அப்படியே ஃபெதர் டச்ல அப்படியே கட்டி பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த இடம் என்ன ஆகும்? அங்க அது அது அழுத்தம் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மரம் இன்பம் என்ற உணர்வை உணரும். அங்கிருந்து அந்த அழுத்தமாக டென்சிட்டியாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் நமது உடலுக்குள்ளாக என்னாகும்? ரிசீவ் ஆகும். நீங்க மரத்தை கட்டி பிடிச்சு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஜீவகாந்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி மரம்ங்கிறத பொறுத்து இருக்கு. அது நாட்டு மரம், வைரம் பாய்ஞ்ச மரம், பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மரம். இப்படி இருந்துச்சுன்னா அதுல ஜீவகாந்த திணிவு இருக்கும். இன்னைக்கு இந்த சும்மா அழகுக்காக இன்னைக்கு சீக்கிரம் வளர்ற மரமெல்லாம் இருக்கே, அந்த மரத்துல எல்லாம் அப்படியெல்லாம் ஆற்றல் இருக்காது. இருக்காது. அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், புங்க மரம், இந்த மாதிரி மரங்களை எல்லாம் வச்சாங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காருனாங்க. உட்காரும் போதே அவ்வளவு ஒரு அலை இயக்கம் வருதுங்கிறப்ப அதை அந்த டச் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அப்ப இந்த இடத்துல மரத்துக்கும் இன்பம் துன்பம் என்ற உணர்வு இருக்கிறது. இருக்கிறது. சரி, அதுக்கப்புறம் இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல். மகிழ்ச்சி அறிவு அறிவு நிலை பாருங்க. இப்ப இந்த இடத்துல மனம் என்பது அழுத்தத்தை உணரக்கூடிய கருவி. சரி, அதை இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்வது எது? மனமா அறிவா என்று கேட்டால் அங்கதான் அறிவு. நம்ம இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? அறிவின் நிலை உயிரினத்தில் எப்படி இருக்கிறது என்று சொல்றோம். அறிவின் நிலை எப்படி இருக்கிறதுங்கிறது தான் அது என்ன சொல்றோம்? உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல்னு சொல்லிட்டோம். அப்ப மனம் என்பது உணர்வு என்று சொன்னாலும் அந்த உணர்வு என்பதும் இறுதியிலே அந்த அறிவாகிய தெய்வம்தான் உணர்கிறது என்பதையும் நாம் சொல்லிட்டோம். அப்ப இன்ப துன்பம் என்பதை உணர்வது எது என்று சொன்னால் அறிவாகிய தெய்வம். அங்குதான் அறிவுதான் உணர்கிறது. ஏங்க இப்ப ஒரு தாவரத்திலேயே இன்பத்தை உணர்வது அறிவு என்று சொன்னால், இப்ப மனிதனிடம் நாம இன்பத்தை உணர்றோமே அது எது? அங்கே அறிவுதான். அறிவுதான் உணர்கிறது. அப்ப அந்த அறிவின் நிலைதான். சரி, இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல். இதை வந்து மனுஷன் ரெண்டுக்கும் வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறான். அது புரிஞ்சுக்குமான்னு கேட்டா அதுக்கும் புரியும். நிச்சயமாக புரியும்.
இன்னும் என்ன சொல்றாங்க, நீங்க கோடாரி எடுத்து அதை வெட்டுறதுக்கு பக்கத்துல போனீங்கனாலே அந்த தாவரத்துக்கு தெரிந்து விடுமாம், தன்னை வெட்டப் போகிறான் என்று தெரிந்து விடுமாம். அப்ப இவ தொட போறானா, அந்த நம்மள அழுத்த போறானா, வெட்ட போறானா, அதை கூட அது உணர்ந்து கொள்கிறதாம். அந்த அளவுக்கு எப்படி இதெல்லாம் ஓரறிவுக்கு வந்துச்சு? நீங்க எந்த அறிவாக இருந்தாலும் அதற்குள்ளாக யார் இருக்கிறார்? அறிவாகிய தெய்வம் இருக்கிறது. அங்கதான் நம்ம பார்க்கணும். தெய்வம் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? எங்க இல்லை? அப்ப தாவரத்துக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் அதே அறிவாகிய தெய்வம் தானே இருக்கிறது. அப்ப அதுவும் உணர்ந்து கொள்ளும். அப்ப இந்த இடத்துல உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், இரண்டடிய வேறுபாட்டற் கடித்தல் என்பது இந்த ஓரறிவு தாவரத்துக்கு இருக்கிறது. ஓரறிவு தாவரத்திலிருந்து தொடங்கியது. அது 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு வரை இது விரிந்து செல்கிறது. இந்த அறிவின் நிலை என்பது ஒரே நிலைதான். இப்ப ஓரறிவு தாவரத்துல அறிவின் நிலை இப்படி, 2 அறிவு புழுவினத்துல அறிவின் நிலை வேறு என்று சொல்லலாமான்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்ல. அப்படி சொல்ல முடியாது. அது உயிரினம் என்பதில் அறிவின் நிலை என்பது ஓரறிவு முதல் 5 அறிவு வரை ஒரே மாதிரி தான். அப்புறம் ஏன் இந்த 5ல வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஓரறிவுல அழுத்தம் மட்டும்தான் உணர முடியும். ஈரறிவுல வரும்போது அழுத்தத்தையும் உணர முடியும், சுவையையும் உணர முடியும். 3 அறிவுல அழுத்தத்தையும், சுவையையும், வாசனையும் உணர முடியும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுதான் வித்தியாசமே தவிர, புலன்கள் ஒவ்வொரு புலன்கள் எக்ஸ்ட்ரா வருது. அவ்வளவுதானே தவிர, இந்த உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், இரண்டடிய வேறுபாட்டு கடித்தல்ங்கிறதுல எந்தவித சேஞ்சும் கிடையாது. அது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அப்ப உயிரினங்களில் அறிவின் நிலை அப்படின்னு மகரிஷி மொத்தமா சொல்லிட்டார். ஜடப்பொருள்களில் அறிவின் நிலை. அப்ப அதுல ஏதாவது பிரிச்சு சொல்லியிருக்கமா? விண்ணிலை எப்படி, காற்றில எப்படி, நெருப்புல எப்படி அறிவின் நிலை அப்படின்னு பிரிச்சு சொல்லியிருக்கமா? அப்படிலாம் சொல்லல சொல்லல. சுத்தவெளியில் அறிவின் நிலை பேரறிவு. ஜடப்பொருள்களில் என்று சொன்னால் விண் முதல் பஞ்சபூதங்கள் வரை மொத்தமா வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு. இங்கே ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக உயிரினங்களில் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அங்கு உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல். சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி. இங்கதான் அந்த அறிவின் நிலை உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல் என்று வந்து விட்டதே. அப்படி என்றால் அங்கு அந்த வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்பது மறைந்து விடுமா, இல்லாமல் போகுமா என்று ஒரு கேள்வியை நாமக்குள்ளேயே கேட்கணும். நிறைய நீங்க வேதாத்திரிய தத்துவத்துல நிறைய கேள்வியை கேட்கத்தான் நமக்கு பதில் வரும். ஒரு துரதிர்ஷ்டம் என்ன என்று சொன்னால், இப்பொழுது பல கேள்விகளை நானே கேட்டு 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 இப்ப இந்த காந்த தத்துவத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே 15 வாரங்கள் ஓடிவிட்டது. ஆனா மகரிஷி 3 நாள்ல காந்த தத்துவத்தை முடிச்சிட்டாரு. வெள்ளிக்கிழமை காலையில தொடங்கி சனி, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2.5 நாள்ல காந்த தத்துவம் முழுக்க முடிச்சிட்டார். என்னன்னா, அப்ப நாங்க எங்களிடம் இருந்து தோன்றிய கேள்விகள் மிக குறைவு. ஈவினிங்ல அதாவது கேள்வி பதில் வருவாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை நைட்டு கேள்வி பதில் செஷனுக்கு வருவார். சாப்பிட்டு எல்லாரும் வாங்க வந்து உட்காருங்கம்பார். ஒரு 8:30 மணி 9 மணி 8:30 மணிக்கு மேல வருவார். வந்து உட்கார்ந்தாருன்னா 10 மணி 10:30 மணி வரைக்கும் பதில் சொல்லிட்டு தான் போவார். அப்பொழுது கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்பொழுது கேட்கப்பட்ட கேள்விகள் மிக குறைவு. எனக்கு தெரிஞ்சு மிக குறைவு. இப்பொழுது நீங்க கேட்கிற கேள்வியே, அன்று நாங்கள் அன்னைக்கெல்லாம் ஒரு 100 120 பேராசிரியர் தான் இருந்தோம். அந்த 120 பேரும் கேட்ட கேள்வியை விட பல கேள்விகளை இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள். அப்ப அவர்களை விட நீங்க உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. எப்படி உங்களால கேட்க முடிஞ்சுச்சு? என்னங்க அன்னைக்கு இருந்த 120 பேராசிரியரே கேட்கல, அதை விட நாங்க கேட்கிறோமே அப்படின்னா அது எப்படி அப்படின்னு கேட்டா,
அன்றைக்கு இருந்ததை விட இந்த கேள்விகள் வர 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 இன்னும் ஆழமாக நாம என்ன பண்றோம், இந்த காந்த தத்துவத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஆழமா கொண்டு போக புதுசு புதுசா கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு நாங்களும் கேள்வி நிறைய கேட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிருப்பார் மகரிஷி. எங்களுக்கு அதுவே பிரமிக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு. ஆஹா, இவ்வளவு பெரிய காந்த தத்துவமா? அதாவது வாழ்க்கையில ஒண்ணுமே தெரியாம சும்மா காசுதான் வாழ்க்கை, பணம் தான் வாழ்க்கைன்னுகிட்டு இருந்தவனுக்கு இங்க மகரிஷிட்ட வந்து இந்த ஒரு காந்த தத்துவம், இந்த காந்த தத்துவத்துக்குள்ளதான் வாழ்க்கை இருக்குன்னு தெரியும். அதுலயே நாங்க பிரமிச்சு போய் அப்படியே நின்னுட்டோம். அதுக்கு மேல கேள்வி கேட்கறதுக்கு முடியல. இப்ப எல்லாம் அதை விட இன்னும் ஆழமாக நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அதனால கேள்விகள் நிறைய வருகிறது என்பது உண்மை. கேள்விகள் வர 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 வேதாத்திரி மகரிஷி அவர்களும் நம்முள் இணைந்து அந்த பதிலையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. மகரிஷி வந்து நமக்குள்ள வந்து இதுக்குரிய பதிலை எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கவில்லை என்று சொன்னால் இந்த 15 வாரம் எல்லாம் காந்த தத்துவத்தை என்னால் நடத்தவே முடியாது. இன்னைக்கு நீங்க போய் ஆஹ், நம்ம மனவளக்கலையில போய் பேராசிரியர்கிட்ட காந்த தத்துவம் கேளுங்க. 1 மணி நேரத்துல காந்த தத்துவத்தை நடத்தி முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான் காந்த தத்துவம் சொல்லி முடிச்சிருவாங்க. அங்க கேள்விகளும் வராது, பதிலும் வராது. அதளவுல முடிச்சுட்டு போயிடும். அதோட நிறுத்திக்கிறான், போதும் என்று நிறுத்தி விடுகிறார்கள். அது வியாபாரமாக மாறிவிட்டது. ஆனா நம்ம அதுக்காக செய்யல. நாம வந்து முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல், அந்த நோக்கம், அதுல நம்ம போறதுனால இந்த கேள்விகள் அதிகமாக வருகிறது. இப்போ அந்த ஜடப்பொருள்களில் இருந்த அறிவும் இருக்குமா, இல்ல உயிரினத்தில் மலர்ந்த அறிவு மட்டும் இருக்குமா என்று கேட்டால், இப்ப உயிரினம் என்று சொல்லிவிட்டோமே, இந்த உயிரினத்தில் ஜடப்பொருள் என்று இருக்கிறதா இல்லையா? ஜடப்பொருள் காணாம போச்சா? ஜடப்பொருள்கள் ஒன்றிணைந்து தானே உயிரினம்னு வந்திருக்கு. ஆமா, 5 இணைஞ்சுதான் வந்திருக்கு. இருந்தாலும் அதில் ஜடப்பொருள் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கிறது. எப்படி? இப்ப நிலம், நீர், காற்று, நெருப்பு, இதுல உயிர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம். உயிர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம். இப்போ இந்த உயிரினத்துல உயிர் வெளியில வந்துருச்சு. உயிரில வெளியே வந்துருச்சுன்னா மீதி 4 பூதம் இருக்கா? இருக்குது. அது கொஞ்சம் 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 கொஞ்சமா அது என்ன ஆகும், விலகும். அந்த உயிர் வெளியே வந்த அந்த சனம் அங்க காற்று, நெருப்பு, நீர், நிலம் இருக்கா? இருக்கு. அடுத்து காற்று வெளியில போகும், அடுத்து நெருப்பு வெளியில போகும், அப்புறம் நீர் வெளியில போகும், அப்புறம் நிலம். அது அந்த நிலமும் அந்த அந்த செடி மக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? அப்ப என்ன ஆகுது? நீங்க அந்த உயிர் மட்டும் வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஜடப்பொருள்கள் அப்படித்தானே இருக்கிறது. அந்த 5 பஞ்சபூதங்களும் பிரியறது. ஒரு மரத்தை வெட்டி கீழே போட்டீங்க, என்னாச்சு? அந்த மரத்துல உயிர் ஓட்டம் நின்று விட்டது, மெதுவா காற்று ஓட்டம் நின்று விட்டது. அப்ப அதோட அடுத்தது நெருப்பு நின்றும், அடுத்து நீர் கொஞ்சம் கொஞ்சமா வத்திரும். அதுக்கப்புறம் அந்த இலை தலையெல்லாம் மக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? அப்ப என்னாச்சு? ஜடப்பொருள்கள் இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. நம்ம உடம்புலயும் நம்ம என்ன பண்றோம்? உயிர் வெளியே வந்துச்சுன்னா ஜடம், பிணம் என்று சொல்லுகிறோம், ஜடம் என்று சொல்லுகிறோம், வெறும் உடம்பு என்று சொல்லுகிறோம். அப்ப அங்கே அந்த தாவரத்தில் அந்த வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்ற அறிவும் இருக்கும். உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், இரண்டிடையே வேறுபாட்ட கணித்தல் என்ற அறிவும் இருக்கும். அப்ப இன் அடிஷன் அந்த அறிவும் இருக்கிறது, இந்த அறிவும் இருக்கிறது. அதனாலதான் இப்ப நீங்க ஒரு தாவரத்தை எடுத்துங்க, ஒரு மாமரம்னு எடுத்துங்க. ஒரு மாமரம்னு எடுத்துட்டோம்னா அந்த மா இலைக்கு என்று ஒரு வடிவம் இருக்கிறது, மாம் பிஞ்சுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது, மாங்காய்க்கு ஒரு வடிவம் இருக்கிறது. அந்த மாங்காயிலேயே எத்தனை வகையான மாங்காய் இருக்கிறது. ஒண்ணு நீளமா இருக்குது, ஒண்ணு உருண்டையா இருக்குது, இன்னொன்னு குண்டா இருக்குது. எத்தனை உருவங்கள் இருக்கிறது. சரி, அதே போல அதனுடைய தன்மை. ஏன் நம்ம வேற வேற மாம்பழம், சப்பட்ட மாம்பழம் வாங்குறோம், மல்கோவான்னு ஒண்ணு வாங்குறோம். ஏன் இப்படி? இது புளிக்குது, இது இனிக்குது, இது அப்படி இனிப்பா இருக்கு, இது இப்படி இனிப்பா இருக்கு. தன்மை மாறுதா? மாறுது. அதுல உள்ள காந்த திணிவு மாறுது. தன்மை, இயக்க ஒழுங்கு. எல்லா மாமரமும் ஒரே
காலத்துல காய்க்குதான்னா இல்ல, மாறுபடுது, மாறுபடுது. அப்ப அந்த மாமரத்தினுடைய கொட்டையை போட்டோம்னா அந்த அதுல இருந்து வரக்கூடிய மரம் அதே மாதிரி இலையைத்தான் விடுது. மா இலையிலே நீளமான மா இலையும் இருக்கு, கொஞ்சம் தடிமனான மா இலையும் இருக்கும். அப்ப அந்த வடிவம் குணம் இயக்க ஒழுங்குங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, அது அப்படியே சுருங்கி அந்த விதைக்குள் இருப்பாக இருந்து, அந்த விதையை போட்டோனே அதே மாதிரி வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு தான் வரும். நீங்க மாங்கொட்டையை போட்டா அதுல வந்து நெல்லிக்காய் மரம் வளராது, வளராது. அப்ப இது எது? இதுதான் அதுல இருக்கக்கூடிய அறிவு, அறிவு. அப்ப அதுல வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு அது அப்படியே இருக்கும், இருக்கும். இப்ப இந்த இடத்துல இவ்வாறு வந்த அந்த தாவரம் என்ன ஆகுது? அந்த தாவரமே என்ன ஆகிருதுன்னா மலர்ந்து காயாகி கனியாகி எத்தனையும் வந்துருது. இப்ப இதெல்லாம் பாருங்க, அழுத்தத்தை உணர்வதற்கு என்று சொன்னோம். அதுக்கு மட்டுமா? இல்லை, இல்லை. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அழுத்தத்தை உணர்வதற்குன்னா அது என்ன? அப்படி மரமாகி செடியாகி அப்படியே நின்றுக்கலாமே, முடிஞ்சு போச்சு. அந்த இலை, தண்டு, மரம் இதுல அழுத்தம் உணர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லவா தெய்வம். அதை அழுத்தத்தை உணர்வதற்குன்னு சொன்னா, அப்ப ஒரு மரம் தோன்றி கிளையாக இலையாக அதோட நிறுத்தி இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், அந்த மரம் எதுக்காக பூ பூத்துச்சு, எதுக்காக காய் காய்ச்சிச்சு, எதுக்காக பழமா மாறுச்சு? இது தேவையில்லையே. அதுல என்ன அழுத்தம் இருக்கா? நீங்க பூவை போய் தொட்டு அழுத்துறீங்களா? அழுத்தம் இருக்கா? இல்ல. அந்த பூவுல தொட்டு அந்த காயில அழுத்தம் வர்றது, அதைத்தான் நம்ம இலையிலேயே அழுத்தம் வந்துருச்சே. அழுத்தத்தை தான் இலையிலே உணர்ந்தாச்சு, தண்டுல உணர்ந்தாச்சு, கீழே வரைக்கும் வேறு வரைக்கும் உணர்ந்தாச்சே. அப்புறம் இதுக்கு பூவா வருது, சாப்பிட்டா வருது, அந்த பூவு காயா மாறுது, அப்புறம் கனியா மாறுது. ஏங்க இது வரணும்? அழுத்தத்துக்காக, அழுத்தத்தை உணர்வதற்காக பூவோ காயோ கனியோ வரவில்லை, வரவில்லை. அது எதற்காக வந்தது அப்படின்னு சொன்னா, அதற்கு 2 பர்பஸ் இருக்கு. ஏன் பூ பூத்து காய் காய்ச்சி கனியாச்சு? 2 பர்பஸ் இருக்கு. அதுல ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தாவரங்களுக்கு அடுத்து என்ன பண்ணும்? ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு என்று விலங்கினங்கள் வரை ஜீவன்கள் உருவாகி இருக்கிறது என்ற ஃபியூச்சர் பிளான் அதுக்குள்ள இருக்கு. எதுக்குள்ள? அந்த தாவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்துக்கிட்ட இருக்கு. தெய்வம் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கு? 10 படத்தை எடுத்து வச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருச்சு. அடுத்த தீபாவளிக்கு அடுத்த படம் ரிலீஸ் பண்ணணும்னு உள்ள வச்சிருக்கு. இன்னொரு படம் அடுத்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு வச்சிருக்கு. அப்ப அதுபோல அந்த அறிவாகிய தெய்வத்துக்கு தெரியும். அதுக்கு அடுத்துக்கு இந்த வீணாப்பன மனுஷன்னு ஒருத்தனையும் தோன்றி வைக்க போறோம்னு தெரியும். இப்ப இவங்களுக்கெல்லாம், இந்த விலங்கினங்கள், இந்த மனுஷன் இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? இந்த பூ வேணுமே, இந்த காய் வேணுமே, இந்த கனி வேணுமே, இவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு. அப்ப இதுக்காக என்ன பண்ணுச்சு? அது நமக்காக அது பூவாகி காயாகி கனியாகியது. எவ்வளவு பெரிய அறிவு! அந்த அந்த தாவரத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அந்த அறிவாகிய தெய்வம் இவ்வளவும் பண்ணி வைக்குமா? நம்மாளு இங்க வர்ற அந்த பழத்தை விட்டுவிட்டு நாங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வர்ற ஆப்பிளைத்தான் சாப்பிடுவோம், அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஆப்பிளைத்தான் சாப்பிடுவோம். ஏன்? நாங்களும் பணக்காரர்கள், பெரிய வசதி படைத்தவர்கள். எவ்வளவு பண்றோம்? உனக்குள்ள இங்க ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இத்தனை மரங்களும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவும் எப்ப 2 அறிவு தோன்றுவதற்கு முன்னமே அதை என்ன பண்ணி ரெடி பண்ணி வச்சிருச்சு? பூவாகி காயாகி கனியாகி வந்துருச்சா? வந்துருச்சு. அப்ப எவ்வளவு பெரிய கொடை, எவ்வளவு பெரிய கொடை! நாம அனுபவிக்கிறதுக்காக, நாம் உணவாக எடுத்துக்கொள்வதற்காக, நாம் சுவைப்பதற்காக வந்துருச்சு. அவ்வளவும் பண்ணி வச்சிருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க சில ஆன்மீக பேச்சாளர்களே, நாம புண்ணியம் செஞ்சு அந்த புண்ணியத்துக்குத்தான் நம்ம விளைவை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படி. அப்ப புண்ணியம் எல்லாம் செய்யலன்னா, புண்ணியம் இல்லைன்னு சொன்னோம்னா அது பூக்காது, காய்க்காது, கனியாகாதா?
இந்த பாவம் புண்ணியம்லாம் வர்றதுக்கு முன்னாடி வெறும் தாவரம் மட்டும் இருக்கும்போதே அது பூத்து குலுங்கி காய்ச்சி தொங்கிருச்சே அது அப்பயே ஆரம்பிச்சிருச்சே. இந்த மனுஷன் வந்த பிறகுதானே இந்த பாவம் புண்ணியம் எல்லாம். இந்த பாவத்தை வச்சு இந்த புண்ணியத்தை வச்சுதான் நாங்க வாழ்றோம். நாங்க செஞ்ச எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தினால நாங்க எங்களுக்கு இது வருது. நான் செஞ்ச புண்ணியத்தினாலதான் எனக்கு கார் வந்துருச்சு. நாம செஞ்ச புண்ணியத்தினாலதான் எனக்கு இது கிடைச்சிருச்சு. எது கிடைச்சிருச்சு? நல்லது நடப்பதற்கு, இந்த இயற்கையின் வளத்தை நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லது அனைத்தும் இயற்கை ஏற்கனவே என்ன பண்ணி வச்சது, அது உருவாக்கி வச்சது என்ற அறிவு இல்லை. இறைவன், அதாவது யாரெல்லாம் புண்ணியத்தினாலதான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னா அவன் இறைவனை நிராகரிக்கிறான் என்ற அர்த்தம். இறைவனை உதாசீனப்படுத்துகிறான் என்ற அர்த்தம். நமக்கு நடக்கக்கூடிய நல்லதெல்லாம் இறைவனுடையது. நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பம் எல்லாம் நம்முடையது. இந்த தத்துவத்தை நம்ம தமிழானந்த யோகத்துல தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்ம தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அடிச்சு சொல்லலாம். ஏன்னா மற்றபடி மற்ற இயக்கங்கள்ல அந்த ஒரு சில ஆன்மீக அமைப்புகள்ல இருந்து தத்துவங்கள் எல்லாம் பேசுவதையெல்லாம் அப்பப்போ நான் கேட்கும் பொழுது, பெரிய ஞானம் என்றெல்லாம் ஞான முகாம் என்றெல்லாம் பேசுகிற எல்லாத்தையும் கேட்கும் போது அந்த நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு வச்சுதான் நம்ம வாழணும்ங்கிறாங்க. எப்ப புண்ணியம் செஞ்சு வச்சுட்டு வாழ ஆரம்பிச்சு? மனுஷன் தோன்றும் போது என்ன புண்ணியம் செஞ்சு வச்சான்? அப்ப இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு இந்த தத்துவமே புரியல. நாம இப்ப எங்க நிக்கிறோம்? வெறும் தாவரத்துல மட்டும் நிக்கிறோம். தாவரம் மட்டும் ஒரு மாமரம் வளர்ந்து வந்துருச்சு, அழுத்தத்தை உணர்ந்து விட்டது. போதும்பா, நான் பூக்கல காய்க்கல கனியா ஆகல அப்படி நிறுத்திண்டா அடுத்த அந்த மாமரத்தோட சரி, அடுத்து ஒரு மாமரமே வந்திருக்காது. நான் சொன்னேன், இப்ப ஒரு பர்பஸ் தான் சொன்னேன். இதுக்கு பின்னாடி மனுஷன் வர்றவன் அதை என்ன பண்றதுக்கு, அதை பிடுங்கி சாப்பிடுறதுக்கு, அதை உண்பதற்கு, உணவாக மாற்றுவதற்கு. அது உணவா மாறிச்சா அந்த சதையை நீங்க சாப்பிட்டீங்களா? அந்த கொட்டை அதை என்ன பண்ணுது? அதுக்குள்ள அந்த கொட்டைக்கு உள்ள என்னத்தை பண்ணுச்சு? அந்த மாமரத்தினுடைய முழு பிரிண்டையும் உள்ளுக்குள்ள அமைச்சு வச்சிருக்கு. அப்ப இரண்டு பர்பஸ் என்ன? ஒன்று, இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜீவன்கள் உணவாக எடுத்துக்கொள்வதற்கு. இன்னொன்று, அந்த விதையாக மீண்டும் தரையில் விழுந்து மீண்டும் முளைத்து அது மீண்டும் மரமாக மாறுவதற்கு. மனுஷன் வர்ற வரைக்கும் இது என்ன ஆகணும்? அது மீண்டும் 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 அது விதையாக விதைச்சு, அப்ப மாமரம் தன்னையே சுருக்கி விதைக்குள் வைத்து அது தானே சுருங்கி மண்ணுக்குள்ள போய் மீண்டும் அது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எதுக்காக? நமக்காக. இவ்வளவு வேலையை செய்து கொண்டிருக்கிறது அந்த அறிவாகிய தெய்வம் நமக்காக. அதை எவனாவது மதிக்கிறானா? இந்த தாவரங்களை எவனாவது மதிக்கிறானா? அதை போய் வெட்டி அதுக்கு அவ்வளவு இம்சையை கொடுக்கிறோம், எவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறோம். அதை மதிப்பதே இல்லை. அப்படி நாம் ஆகிவிட்டோம். அதற்கு எவ்வளவு இடைஞ்சலை கொடுக்கிறோங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம போக பேசணும்னா தான் தெரியும். அந்த அடிப்படையில் அந்த பூப்பது காய்ப்பது கனிப்பது என்றுமே ரெண்டு வேலை. ஒண்ணு நமக்காக, இன்னொன்னு மீண்டும் தன்னுடைய அந்த இனத்தை மீண்டும் மீண்டும் வளர்ப்பதற்காக. இப்ப மீண்டும் மீண்டும் அதை வளர்க்கிறது எதுக்காகன்னு கேட்டோம்னா நமக்காகத்தான். அது தன்னையே மாய்த்து கொண்டு சுருக்கி திரும்பவும் வளருது பாருங்க, நமக்காக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த காடுகள் எல்லாம் இன்னைக்கு பெரிய காடுகளையும் அழித்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய அவமானத்தை செய்து கொண்டிருக்கவன் மனிதனாக இருக்கிறான். இவைகளெல்லாம் உருவாவதற்கு எவ்வளவு அறிவு வேலை செய்திருக்கிறது. அப்படியே காட்டை அப்படியே அழிச்சிடுறானே, வெட்டி வெட்டி வித்துடுறானே. ஒரு வனத்துறை அமைச்சர் அப்படி மலையில் இருக்கக்கூடிய எல்லா மரத்தையும் வெட்டி 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 லோடா வித்துட்டு 1000 கோடி பேங்க்ல போட்டு வெறும் தங்கமா வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மந்திரி. என்ன என்ன நிலை, என்ன துரோகம்! இறை துரோகம் அல்லவா? இறை துரோகம் அல்லவா? சிந்திக்க வேண்டிய இடம். இந்த சிந்தனையை அடுத்த வாரம் தொடர்வோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் ஐயா அவர்கள் காந்த தத்துவம் பற்றிய விளக்கம் அளித்தார்கள். அவர்களை நாம் அனைவரும் தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று
ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று தாவரங்கள் பற்றியும் அறிவு நிலையின் அந்த இடத்தில் உள்ள நம் அறிவாகிய தெய்வத்தின் நிலை பற்றியும் ஐயா அவர்கள் விளக்கினார்கள். இறைநிலை தன்னுடைய திறனை வெளிப்படுத்திய இடம்தான் பஞ்சபூதங்கள். அதை உணரும் நிலைதான் உயிரினம். தன்னை தன்மாற்றம் செய்த இடம்தான் மனம் என்று மிகவும் சுருக்கமாக விளக்கமாகவும் கூறினார்கள். அந்த மனம் அடிப்படை காந்தம்தான். எந்த உணர்வும் நிலை இல்லாதது, அப்படி தோன்றக்கூடியது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, குணம் என்பதை மாறிக்கொண்டே இருக்கும். அவை நிலையற்றது. ஆனால் மனிதன் உணர்வதற்காக ஒரு நிலை உண்டு. அதுதான் நிலையானது. அந்த உணர்வுதான் அமைதி, அன்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஆனந்தம். இவைதான் நிலையான உணர்வுகள். இந்த உணர்வில் ஜீவகாந்தம் செலவு இல்லை என்றும், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவற்றை உணரும் போது ஜீவகாந்தத்தில் செலவு உண்டு. அறிவு என்பது பயணம் தொடங்கிய இடம். அந்த அறிவு பயணம் முடியும் இடமும் சுத்தவெளிதான். இரண்டும் துவங்கும் இடமும் மறையும் இடமும் சுத்தவெளி என்றும் கூறினார்கள். விண் என்னும் பரம அணுவிற்கே வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்ற தன்மை உள்ளது என்று ஐயா அவர்கள் கூறியிருக்கார்கள். பஞ்சபூதங்கள் இணைந்து இயங்குகின்ற உயிரினங்கள் உருவாகிறது. மற்றும் செவ்வாய் கிரகங்களில் மற்ற சூரிய குடும்பம், இதை பற்றியெல்லாம் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக விளக்கம் கூறினார்கள். இதை பற்றி புரிந்து கொள்ள மீண்டும் நம்ம ஐயா பேசினதை மீண்டும் மீண்டும் கேட்டு அதுல தெளிவு பெறலாம். உயிரினங்களில் இன்ப துன்பம் என்ற உணர்வும் உண்டு. அதாவது ஓரினம் ஆகிய செடி கொடிகளுக்கும் தொடு உணர்வு என்பது உண்டு. நாம் அதை லேசாக தொடும்போது அது இன்பமாக உணரும். அதை அழுத்தமாக அதை வெட்டும்போது அதுக்கு துன்பமாக உணரும் என்பதை ஐயா அவர்கள் கூறினார்கள். இனி நாம் அனைவரும் செடி கொடிகளை பார்க்கும்போது அதற்கும் ஒரு மனம் உண்டு என்பதை நாம் நிச்சயம் உணர்வோம். அதில் அறிவாகிய தெய்வத்தை நாம் உணர்வோம். ஒரு மரத்தை கட்டி பிடிக்கும் போது லேசாக அதை வருடும்போதும் அதனுடைய ஜீவகாந்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற புதிய தகவலை ஐயா நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். மரத்திற்கும் இன்ப துன்ப உணர்வு உண்டு. மனம் என்பதும் ஒரு உணர்வு. அறிவுதான் இன்ப துன்ப உணர்வுகளாக உணர்கிறது என்பதில் ஐயா கூறினார்கள். உயிரினங்களில் அறிவு நிலை உணர்தலே. ஜடப்பொருள் என்பது விண்ணின்ற பஞ்சபூதங்களின் கூட்டு என்றவும், மரம் வெட்டிவிட்டால் அதில் உள்ள பஞ்சபூதங்கள் பிரிந்து விடுகின்றன. அப்பொழுது அது ஜடப்பொருள் ஆகிவிடுகிறது. மரத்திலும் வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்ற அறிவு இருக்கிறது. அதிலும் இன்ப துன்பம் உணர்தல் என்ற அறிவும் இருக்கிறது. தாவரம் ஏன் மலர்ந்து கனியாகி காயாகிறது? அது அழுத்த உணர்வை உணர்வதற்காக மட்டுமில்லை. ஓரறிவு முதல் 5 அறிவு உள்ள உயிரினங்கள் பின்பு வர உள்ளது. அவற்றிற்காக உணவாக வேண்டும் என்பதற்காகவே இறைநிலை முன்னராகவே படைத்து விட்டது. இன்னொரு காரணம், அந்த விதை மீண்டும் மீண்டும் மரமாக வந்து கொண்டே இருக்கும். அது உணவாகி கொண்டே இருக்கிறோம் என்கின்ற தொலைநோக்கின் அந்த அழுத்த உணர்வு மட்டும் இல்லாமல் அடுத்து வர உயிரினங்களுக்கு உணவாக வேண்டும் என்பதற்காகவே கனி காய்களை இயற்கை உருவாக்கிவிட்டது. ஆனால் இன்றைய தலைமுறை அதன் மதிப்பை உணராமல் அதை வெட்டி அதை துன்ப உணர்வை கொடுக்கிறான். இது இறை துரோகம் என்று ஐயா அவர்கள் கூறி நிறைவு செய்தார்கள். மிக சிறப்புங்க ஐயா. இந்த காந்த தத்துவத்தின் நாம் உணர்ந்து கொண்டால் உலகத்தில் உள்ள அனைத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஓரறிவு முதலே நமக்கு இவ்வளவு தெளிவாக விளங்குகிறது. மிக சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வு வச்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். இந்த வாரம் வரும் நிகழ்வுகளை அறிவிப்புகளாக பார்க்கலாம்.
காலை தினமும் தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரை அளிக்க உள்ளார் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலையில் தவம், அதனைத் தொடர்ந்து முக்கிய ஆசிரியர்கள் அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். செவ்வாய் அன்று கும்பகர்ணனும் கல்லீரலும் என்ற தலைப்பிலே ஹிலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் கல்லீரல் சிறப்பு பற்றி நமக்கு விளக்க உள்ளார்கள். புதன் அன்று முத்திரையில் வாழ்வியல் என்ற தலைப்பிலே டாக்டர் பழனிவேல் ஐயா அவர்கள் நமக்கு முத்திரைகளின் சிறப்புகளை எடுத்துரைக்க உள்ளார்கள். வியாழன் அன்று ஞானமும் சரணாகதியும் என்ற தலைப்பிலே அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். வெள்ளியன்று புத்தக கலந்தாய்வு, விபத்திலிருந்து காத்து கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே கனகராணி அம்மா அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அனைவரும் அனைத்து நிகழ்ச்சிகளும் பங்கு பெற்று பயன்பெறலாம். சனி மற்றும் ஞாயிறுகளில் மாலை வகுப்புகள் இருக்காது. இனி கேள்வி பதில்கள். மோகன் ஐயா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். வாழ்வுடன் ஐயா, நான் புதுக்கோட்டையிலிருந்து மோகன் பேசுறேங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இப்ப ஒரு அறிவுல இருந்து இந்த 5 அறிவு வரையும் அந்த மனசு வெறும் உணர் கருவியா தான் செயல்படுது. அந்த உணர்றத அறிவு, இறைவன் அறிவு உணர்றாங்க ஐயா. அப்ப அதோட அந்த வேலை முடிஞ்சிருது. இப்ப மனிதனுடைய மனம் மட்டும், ஏன்னா அது உணர் கருவி தான், அதுக்கு எந்த இதுலையும் மயங்குறதுக்கு அதுக்கு ஒரு தனிப்பட்ட அறிவு இருந்தாதான் மயங்கும். ஆனா அது ஏன் எல்லாத்துலயும் மயங்குதுன்னா, அந்த மனிதனுக்கே உண்டான அந்த இறைவன் கொடுத்த 6வது அறிவு, தெளிவு பெற்று தன்னை அடையணும்னு கொடுக்குற அந்த 6வது அறிவு தெளிவு இல்லாதனால அந்த மனதோட போய் சேர்ந்ததுனால அந்த அறிவு மயங்குதாயா? அதாவது நான் மனிதனுக்கு வரும்போது இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், மனம் உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? இந்த உணர்தல், இன்ப துன்ப அனுபவித்தல், இரண்டடைய வேறுபாட்டை கணித்தல்ங்கிறது 5 அறிவு வரைக்கும் தான். மனிதன் வரும்போது அடுத்த பரிணாமத்துக்கு மாறிடும் நம்ம அறிவு. அதுக்கு நம்ம அதை நான் இப்ப பேசல. அதுக்கு போகும்போது தனித்த மனம்னு ஒரு கான்செப்டுக்கு போயிருவோம். சரிங்க சரிங்க சரிங்க. அங்க போகும்போது அங்கதான் நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க இந்த நிலையான உணர்வுகளை உணர முடியும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்டிங்க. அதாவது அந்த அறிவினுடைய முதல் பரிணாமம் ஜடப்பொருள்கள், 2வது பரிணாமம் 5 அறிவு வரை, 3வது நிலை மனிதன். ஆனால் மனிதன் என்ன பண்ணிட்டான்னா, அதை விட்டுட்டு இந்த ரிவர்ஸ்ல இந்த 5 வரைக்கும் இருக்கக்கூடியதுக்குள்ளே போகும்போது மயக்கம். சரிங்க சரிங்க. ஆமா, அது தனியா பேசுவாங்க, அங்க வரும்போது பேசுவோம். அது தனித்த மனம்ங்கிற கான்செப்ட்ல பேசணும். இப்ப கூட இந்த தாவரத்துல தனித்த மனம் இருக்கான்னா இல்ல. நான் அடுத்த வாரம் பேசுறேன் அதை பற்றி. அடுத்த வாரம் பேசுவோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பரமசிவம் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா கேக்குது ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குஞ்சுகளுக்கு, அதாவது தாய் பறவையோ இல்ல தாயோ குழந்தைய குஞ்சுகளுக்கு எப்படி அந்த ஊட்டம் அளித்து அதை நல்லா பாதுகாப்பாங்களோ, அது போல எங்களுக்கு ரொம்ப தெளிவா நீங்க கொடுத்துக்கிட்டே வரீங்க. அதாவது வேதாத்திரியுடைய காலத்தை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஒரு காலத்துல நாங்க அவரை சந்திக்கலன்னு நினைச்ச குறை இப்ப நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வருது. அவர் அச்சாணி போட்டது அச்சாரம் போட்டதா இருந்தாலும் அதை எடுத்து சொல்ற விதம் ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப சிறப்பா இருக்கு. எங்களுக்கு நிறைய கேள்விகள் அதனாலதான் வருது. ரொம்ப தெளிவுபடுறோம். நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப எல்லாரும் நன்றி கடன் பட்டிருக்கோம்.